மாதவன் அப்படியே இது 7 அம்பேர் பாருங்க. மாதவன் வாங்க. பிகேசிசி vs யோகசிசி மேட்ச் ரேஸ் ஸ்டார்ட் ஆயிருது. நேற்று மழையில் ஒரு ஓவரோட நின்றுச்சு. பேலன்ஸ் 7 ஓவர் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. யோகேசிசி பிகேசிசி 12th மேன் நீங்க வாங்கப்பா மைக்காண்ட. உங்க 12th மேன் நீங்க அனுப்புங்க ஸ்கோர்ன்றதுக்கு டீம் நேம் சொல்றதுக்குலாம். பிகேசிசி உங்க 12th மேன் யாரு? இங்க வாங்க, இங்க ஒருத்தர் வாங்க ஸ்கோர் போடுறதுக்கு. அப்புறம் கிரவுண்டில் வரக்கூடாது நடுவில் ஸ்கோர் இதுன்னு சொல்லிட்டுலாம். மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. வந்துச்சு அது வந்துச்சு. $17 for 2 overs.
போல்ட். ஒரு ரன். So wide. 12th man
நீங்க வரக்கூடாதுப்பா ரிவ்யூ பார்க்கறதுக்கு. அம்பையர் தான் பார்த்து சொல்லுவாங்க. 12th மேன் வந்து ரிவ்யூ பார்க்க கூடாது. நான் பார்த்து சொல்றதுதான். என்ன அதனால 12th மேன் வந்து ஸ்கோர் போடுறதுக்கு மட்டும்தான் அவங்க பார்த்து ரிவ்யூ சக்சஸ்ஃபுல்லா இல்லையான்னு பார்க்க கூடாது. அவங்க என்ன பார்க்கணும்? நான் அவனதான் பார்த்தா கேளுங்க. அவனதான் பார்த்தான் கேளுங்க. வருவாங்க வருவாங்க. ஸோ கிரி பிரீமியர் லீக் 2025 இங்கே கோலாகலமாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அதில் நேற்று கேன்சல் ஆன மேட்ச் இங்கே திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸே முடிஞ்சிட்டு இருக்குது. அந்த செகண்ட் இன்னிங்ஸ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஃப் தட்டி ஜஸ்ட் சிங்கிள் எடுத்துருக்கான்.
திரும்பியும் ஆஃப் சைடில் தட்டி விட்டு ஜஸ்ட் சிங்கிள் திரும்பவும். ஸோ விக்கி அந்த சிங்கிள் எடுத்திருக்காரு. ஸோ சிங்கிளோட நவீன் இப்போ திருப்பியும் ஸ்ட்ரைக்கில். அண்ட் யோகேசிசி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 27 பந்துகளில் 49 ரன் தேவை. ஆஹா அச்சாருங்க ஒரு அடி லெக் சைடில் கேட்ச் ட்ராப் ஸ்ட்ரெயிட்டா நேரம் கையிலே தான் வந்து விழுந்தது. ஆனா மிஸ் பண்ணியிருக்காருங்க ஃபீல்டர். மிஸ் பண்ணது மட்டும் இல்லாம 2 ரன் சும்மா தூக்கி கொடுத்திருக்கிறாரு பேட்டிங் டீமுக்கு. ஸோ கம்ப்ளீட் பண்றாங்க ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ். சூப்பர் ரன்னிங் பிட்வீன். wide delivery. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ராஸ் வந்ததுன்னா ஈஸியா யோகேசிசி வின் பண்ணுவாங்க. நான் கால் பண்றேன் ஸோ இந்த டோர்னமெண்டோட 2வது லீக் மேட்ச் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். யோகேசிசி vs பிகேசிசி. லாஸ்ட் 2 பால்ஸ் இந்த ஓவர்ல. மறுபடியும் மதேஷாட முயற்சி பட் ஸ்ட்ரெயிட் டு தி கீப்பர். ஃபைனலி ஒரு டாட் பால் வந்திருக்கு இந்த ஓவர்ல. ஏன்னா இந்த ஓவர்ல ரன் வந்த மயமாவே இருந்துச்சு. 2 ரன் ஒரு ரன்னு அண்ட் ஒரு விக்கெட் வந்துச்சு. திருப்பியும் ஒரு டாட் பால். டாட் பாலை கனெக்ட் பண்றாங்க. லெக் பைஸ் ஒரு ரன்னா. எஸ் ஸோ லெக் பைஸ் ஒரு ரன். ஸோ அந்த சிங்கிளோட 4 ஓவர் முடிவுல 29க்கு 4 விக்கெட். அதாவது at the end of 4 overs 29 for 4 நம்ம யோகேசிசி. ஸோ 24 பந்துகளில் 45 ரன் தேவை. அடிப்பாங்க இல்லைன்றதை நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போறோம். ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் அட்வான்டேஜ் யாருக்குன்னா நம்ம பவுலிங் டீமுக்கு தான் இருக்குது. ஏன்னா 45 ரன் போது 4 ஓவருக்கு கொஞ்சம் ஈஸியான டார்கெட் கிடையாது. அண்ட் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட் தான். ஓகே ஒரு ஷார்ட் ட்ரிங்க்ஸ் பிரேக் அப்புறம் திரும்பவும் இங்க பிளே ரிசீவ் ஆவருக்கு. 4 ஓவர் 45 29க்கு 4 விக்கெட் இழந்திருக்காங்க நம்ம யோகேசிசி பேட்ஸ்மேன். 45 ரன் தேவைங்க 4 ஓவர்ல. யாருக்குனாலும் இங்க அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா ஒரு ஓவர் என்சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ என்சேஞ்ச் ஒரு ஓவர் நடக்கும்போது
கண்டிப்பா வந்து ஒரு எண்ட்ல அட்வான்டேஜ் இல்லைனாலும் நம்ம இன்னொரு எண்ட்ல கண்டிப்பா அட்வான்டேஜ் இருக்கும். அது எய்ம் பண்ணுவாரு. ஸோ அஞ்சாவது போகிறதுக்கு மணி வந்திருக்காருங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே எங்க வைடு இல்லை, ஜஸ்ட் டாட் பால் வைட் லாக்கர். சூப்பராக நெயில் பண்ணுறாங்க. அண்ட் பவுலிங்கில் எந்த குறையும் சொல்ல முடியாது. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் கையில் தான் இருக்கு. சம பாலுங்க, கிளியர் இல்ல அங்க பேட்ஸ்மேனுக்கு. செம்ம யாக்கிங் லென் டெலிவரி, எக்ஸலண்டா போட்டாரு. ஆஃப் ஸ்டிக்க பதம் பார்த்திருக்கு பந்து. சோ அஞ்சாவது விக்கெட் இங்க இறங்குறாங்க நம்ம யோகேஷ் சிசி. So 5 wickets gone for Yogesh CC and 29 for 5 அவங்க. ஸோ மணிராஜன் எக்ஸலண்டான ஒரு போல்டுக்கு அப்புறம் ஃபுல் கான்ஃபிடன்ஸோட மறுபடியும் ஒரு சூப்பர் பிளேன் டெலிவரிங்க. பியூட்டிஃபுல் பால். லெக் பைல விடுறேன்னு நினைக்கிறேன். அம்பையர் லெக் பையா? எஸ், லெக் பை. சூப்பர் பாலுங்க, நல்லா பயங்கரமா போட்டுருக்காங்க போலிங்க. அதாவது பேட்ஸ்மேன் அடிக்கிறதுக்கான திரும்ப அடுத்த பால் சிங்கிள் தான், ரன் அவுட்கான வாய்ப்பு. இன்னொரு சைட்ல தாண்ட மாட்டேங்குது பால். ஆனா பவுண்டரிஸ்க்கான தேடல், பயங்கரமான ஒரு தேடல் இருக்கு. பவுண்டரிஸ்க்கான தேடல் தான் போன ஒரு ஷாட், பட் இதுவும் மாட்டல. ஜஸ்ட் சிங்கிளோட மணிக்கும் டாட் பாலோட ஓவர் முடிவுக்கு வருது. அட் தி எண்ட் ஆஃப் 5 overs 31 for 5. 31க்கு 5 ஓவர் முடிவுல. கமேஷ் போட வந்திருக்காரு. அடுத்த ஓவர். ஸோ இந்த எண்ணில இருந்து அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பவுண்டரி வருமானதை விக்னேஷ் கே அண்ட் சதீஷ் ஜிஎஃப்சிசி. ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிருக்காரு. ஐயோ, நினைச்சிருந்தா அந்த நெட் சைட்ல அடிச்சிருக்கான், லெக் சைட்ல, பட் மிஸ் பண்ணிருக்காரு. ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே, சிங்கிள்ஸ்ல மட்டுமே வந்து டீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம. திரும்ப சுவிட்சுக்கான முயற்சி இந்த வரையும் மிஸ் பண்றாருங்க. ஸோ ஸ்ட்ரகிள் அப்பட்டமா தெரியுது இங்க பேட்ஸ்மேனுக்கு இடையில.
சதீஷ் இன்னும் ஒரு ரன் கூட எடுக்கல, ஆஃப் த மார்க் போல அவரு. ஸோ அடுத்த மேட்சுக்கான டாஸ் போடப்பட்டது. அந்த டாஸ்ல ஆறுங்க. ஸோ ப்ரெஷரை ரிலீவ் பண்ற மாதிரி ஒரு ஷாட் இங்க வந்துருது. இப்போ என்னன்னா லைட்டா ப்ரெஷரா தெரியுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம bowling டீம் தான். அந்த ஒரு 6லயே வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ப்ரெஷரா தெரியுறாங்க. 36 ரன் தேவை அந்த 6ஓட. ரெக்வயர்ட் ரன் ரேட் 14.4. சிக்ஸை தொடர்ந்து திரும்பியும் இங்க ஒரு ஷாட் பவுண்டரி வந்திருக்கு. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் டீமுக்கு கொஞ்சமா வெளிச்சம் வருது. இன்டர்னோட ஆடுறாங்க, அது கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மேட்சை வின் பண்றதுக்கு. கடைசி 2 பால் இந்த ஓவர்ல இதுவும் வந்து அவே ஃப்ரம் தி லைன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்ட் வச்சிருக்காங்க. இல்ல கொண்டு வராங்க உள்ள அகைன். ஓகே அதை உள்ள கொண்டு பாயிண்ட் வெளியே தள்ளிடுறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூவ். அடுத்து என்ன பால் போட போறான்றது ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. மேபி ஆஃப் சைட்ல ஒரு ஷார்ட்டர் பால். இல்லங்க, லோ ஃபுல் டாஸ் அவுட். சோ 6-4 கொடுத்தாலுமே கடைசி பால்ல கம்பேக் விக்கெட்டா எடுத்துக்கிறாங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி தான், பட் பால் வந்து எங்கேயுமே போல. ஃபீல்டர் கையை தேடி போயிருக்கு பால். சோ அவ்வளவுதான், இங்க சதீஷ் GFCC ஆட்டம் நிறைவடைந்தது. கடைசி பால் ஸ்ட்ரெயிட்டா அடிக்கப்பட்ட பந்து அங்க ஃபீல்டர் இருக்காரு. சிங்கிளோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க. 6 ஓவர் முடிவில் 44க்கு 43க்கு 6 நம்ம OKCC. ஸோ இன்னும் 12 பந்துகளில் 31 ரன் தேவை. அதாவது ஒரு ஓவருக்கு 15.5 ரன் தேவை அப்படின்ற ஒரு ரெக்வயர்ட் ரன் ரேட்டோட இங்க ஆடிட்டு இருக்கிறாங்க. நம்ம OKCC அடிப்பாங்களா இல்லையான்றது இன்னும் ஒரு ஓவர தெரிஞ்சு அடுத்த ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா டிசைடிங் ஓவரா இருக்கும் போது. ஏன்னா எப்பயுமே எல்லா ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் அண்ட் டெபியூ சீசன் இது. இதுக்கப்புறம் வருஷம் நடக்க மேபி வாய்ப்பு இருக்கு. முதல் போட வந்திருக்காரு. வந்த முதல் பந்திலேயே வெல்கம் டு தி கிரீஸ் ஜென்டில்மேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்ஸருங்க. சோ நான் சொன்ன மாதிரி இந்த ஓவர் தான் ரொம்ப ரொம்ப குரூஷியலா அமைய போகுதுன்னு முதல் பந்தே சிக்ஸரோட ஆரவாரத்தோட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஓவரை. ஸோ பெருமூச்சு விட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நம்ம OKCC டீம் கேப்டன். ஏன்னா இன்னும் OKCC வெற்றி பெற 6 பந்துகளில் 21 ரன் அடிக்கணும். அதாவது 4 பிக் ஷாட்ஸ் அவே ஃப்ரம் த விக்டரி. அந்த 4 பிக் ஷாட்ஸ் எப்படி வருது, யாரோட பேட்ல இருந்து வருது அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போறோம். ஸோ கடைசி ஓவர போறதுல பாக்யராஜ் இருந்திருக்காரு PKCCக்காக. ஸோ இந்த சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஆஹா இல்ல மாட்டல, சரியா மாட்டல. பட் ஆனால் சிங்கிள் கிடைக்கும்.
பண்றாங்க. 2 ரன்ஸ்க்கான வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க. ஓட முயற்சி செஞ்சு ரன் அவுட் ஆயிட்டு நம்ம உள்ள போறத பார்க்க போறோம். இதுக்கு என்ன செஞ்சு ஒரு ரனோட நிப்பாட்டி இருக்கலாம். தேவையே இல்லாம இன்னொரு விக்கெட்டையும் இழக்கிறாங்க. ஸோ 8வது விக்கெட். ஸோ அதோட 8வது விக்கெட் இங்கே இழக்கிறாங்க நம்ம யோகேஷ் சிசி. பட் ஆனால் விக்கெட் இழக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கப்புறம் 1 அடிக்கணும். ஏன்னா இதுதான் கடைசி ஓவர். அருமையான ஒரு பந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனை ரீட் பண்ணி செம்ம ஸ்லோவர் ஓனிங்க. ஒரு பீச் ஆஃப் டெலிவரி. அகைன் ஒரு டாட் பால். மூணு சிக்ஸர் தேவை. அதோட இங்க கேட்சா. ஐயோ அவர் பிடிச்சிருக்கலாம் கேட்சா. எதுக்கு நின்னானே தெரியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் 2 ரன்ஸ் மட்டுமே. ஸோ நாம பிகேசிசி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட வெற்றியை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. 2 பால் 17. இல்லை 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 அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு இந்த மேட்ச். ஒரு அசாத்தியமான விஷயம். ஆறா எஸ். ஸோ இதுக்கு மேல வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன, வரலாம் என்ன. ஸோ அதனால இந்த சிக்ஸர் சின்னதா ஒரு ஆறுதல் கொடுத்தாலும் பேட்ஸ்மேனுக்கு மேட்சோட ரிசல்ட்ல பெரிய இம்பாக்ட் எதுவும் கிடையாது. ஸோ பிகேசிசி இந்த மேட்சை 9 ரன் வித்தியாசத்துல வின் பண்றாங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த வின்னிங் டீம். பட் பரவாயில்ல. நம்ம யோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஃபைட் ஒன்று கொடுத்தாங்க. சேஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி த்ரூ அவுட் த இன்னிங்ஸ் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. நல்ல ஒரு ஃபைட்டிங்க. ஸோ அதோட இங்க செகண்ட் மேட்ச் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட் கம்ஸ் டு அன் எண்ட். அண்ட் தேர்ட் மேட்ச் ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒரு ஷார்ட் பிரேக் நான் எடுத்துக்கிறேன். கமெண்ட்ரி பாக்ஸ்ல நான் உங்கள் மது. ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கிரி பிரீமியர் லீக் 2025 ஃப்ளட்லைட்ஸ் கிரிக்கெட் டோர்னமெண்ட். ஸோ இந்த 10 டீம்ஸ் டோட்டலா. அடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மிஸ் டீம் தான் மேட்சா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. பவர் கைஸ் அவங்களுக்கு அடுத்த மேட்ச் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்றதை.